الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று இந்த நேரத்திலே உங்களோடு மார்க்க விவகாரங்களிலே முக்கியமான ஒரு விவகாரத்தை பற்றி கருத்து பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நேரத்தை நான் எடுத்திருக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் அல் குர்ஆனிலே வரக்கூடிய சுஜூது திலாவா சம்பந்தமான விடயம். அல் குர்ஆனிலே சுஜூது திலாவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஜிதா செய்யக்கூடிய இடங்கள் எத்தனை இருக்கின்றன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 அல்லது 5 இடத்தில்தானா அல் குர்ஆனில் வரக்கூடிய சுஜூதுடைய இடங்களில் சுஜூத் செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயாத்து சஜிதா என்று வரக்கூடிய வசனங்கள் வரும்போது என்ன செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் சஜிதா ஓதினால், அதாவது வெள்ளிக்கிழமை தினமன்று ஓதப்படக்கூடிய அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜ்தா போன்ற சூறாக்களை ஓதினால் அவர்கள் சுஜூத் செய்திருக்கிறார்களா? அதற்கு நபி வழியில் ஆதாரம் உண்டா? அல்லது அப்படி செய்வது பித்அத்தான நூதனமான ஒரு காரியமா என்ற கேள்விகளுக்கு சில பதில்களை காண்பது என்ற நோக்கத்திலே தான் இந்த பதிவு இடப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுமார் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதர மௌலவி ஒருவர் இந்த சஜிதா திலாவத் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு ஆடியோ கிளிப்பை கேட்க கிடைத்தது. அதிலே அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அல் குர்ஆனிலே 4-5 இடங்களிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்திருக்கின்றார்கள். அதிலே சுஜூத் செய்யாமலும் விட்டிருக்கிறார்கள். அவர்கள் சுஜூத் செய்தால் நன்மையுண்டு, சுஜூத் செய்யாவிட்டால் குற்றமில்லை என்ற ஒரு கருத்தையும், வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து சஜ்தா ஓதி சுஜூத் செய்தார்கள் என்ற எந்த பதிவும் இல்லை என்றும், இன்று வெள்ளிக்கிழமை தினங்களிலே சஜ்தா ஓதி சூரா சஜ்தாவை ஓதி சுஜூத் செய்கிறார்கள், அதுவும் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இது மாதத்தில் ஒரு முறை அல்லது வருஷத்தில் ஒரு முறை செய்தால் குற்றம் கிடையாது என்றும், மாற்றமாக அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக எங்கும் பதியப்படவில்லை என்றும், தொடர்ச்சியாக இவ்வாறு செய்வது லைஸ மினஸ் சுன்னஹ். லைஸ மினஸ் சுன்னஹ் என்று சொல்வது ஒரு சஹாபியுடைய கூற்றாக இருந்தால் அது ஒரு ஆதாரமாக இருக்கலாம். இது அவருடைய கூற்றா அல்லது சஹாபியுடைய கூற்றா என்பதை அவர் விளங்கப்படுத்த வேண்டும். மா ஃபஅலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இப்படி செய்யவில்லை. எனவே சஜிதா ஓதி சஜிதா செய்வது நபி வழி என்ற நிலைக்கு ஆளாகக்கூடாது என்றும், இன்னும் அவர் கூறக்கூடிய நேரத்திலே, அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத ஒன்றை தொழுகையில் நுழைய வைப்பது வழிகாட்டப்பட்ட முறைமை அல்ல. வழிகாட்டப்பட்ட முறைமை அல்ல என்றால் அது ஒரு பித்அத் என்பதையும் அவர் வாதிடுகிறார். சஜிதா ஓத வேண்டும் தான், ஆனால் சஜிதா செய்வது சுஜூது திலாவா செய்வது
நபி வழி அல்ல என்பதை அவர் தெளிவாக கூறுகிறார். இதற்கு ஆதாரமாக சஹாபாக்கள் வழி என்றும் சலஃப்கள் வழி என்றும் அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய வழிகள்லையோ சலஃப்களுடைய வழிகள்லையோ ஹத்தா ஃபாரக்கத் துன்யா ரசூல்லா ஓதினாங்க, உலகத்தை பிரியும் வரையில் ஓதினாங்கன்னு எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே இல்லாததை உள்ளதாக கருதி இப்படி சத்ஜா செய்வது மார்க்கத்தில் காட்டப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்ற செய்தியை சுருக்கமாக சொல்லப்போனால், சஜிதா செய்வது அலிஃப் லாம் மீம் தன்சீல் சஜிதா என்ற சூறாவை ஓதி சுஜூது திலாவா செய்வது நபி வழி அல்ல, அது பித்அத் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் சொன்ன கருத்து அப்படி இருக்க, நாம் இந்த விடயத்திலே என்ன கருத்துடையவர்களாக இருக்கிறோம்? உலமாக்கள், ஃபுகஹாக்கள், மார்க்கத்தை தெளிவுபடுத்திய முஜ்தஹிதான உலமாக்கள் இந்த விடயத்திலே என்ன தீர்ப்பை கூறியிருக்கின்றார்கள் என்பது பற்றி சற்று ஆராய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல் குர்ஆனிலே சஜதாத்துல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள் எத்தனை இருக்கின்றன? அதிலே சுஜூத் செய்வதற்குரிய சட்டம் என்ன, அதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கீழே பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஃபஜ்ர் தொழுகையிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே ஃபஜ்ர் தொழுகையிலே அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜ்தா என்ற சூறாவையும் ஹல் அத்தா அலல் இன்சான் என்று வரக்கூடிய சூரத்து தஹ்ரையும் ஓதினார்கள் என்று நாங்கள் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 891 நம்பரில் நாங்கள் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிலே வரக்கூடிய சஜிதாக்கள் சுஜூத் வரக்கூடிய இடங்களை வரும்போது ஓதக்கூடிய நேரத்திலே அவர்கள் சுஜூத் செய்வார்கள். கான யக்ரவு அலைன சூரத ஃபயக்ரவு சஜிதத ஃபயஸ்ஜுது வனஸ்ஜுது மாஹு ஹத்தா மா யஜிது அஹதுனா மகானன் லிமௌதி ஜப்ஹதிஹி. ரசூலுல்லா சஜிதா வரக்கூடிய வசனங்களை ஓதுவாங்க. அப்பொழுது ரசூலுல்லா சுஜூத் செய்வார்கள். நாங்களும் அவர்களோடு சேர்ந்து சுஜூத் செய்வோம். நாங்கள் எங்களோட நெற்றியலை வைப்பதற்கு இடம் கிடைக்காத அளவு எல்லோருமாக நாங்கள் சுஜூத் செய்வோம் என்ற ஒரு செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதுவும் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே அலிஃப் லாம் மீம் தன்சீல் சஜிதா என்ற சூறாவையும் ஹல் அத்தா அலல் இன்சான் என்று வரக்கூடிய அந்த சூரத்து தஹ்ரையும் ஓதியிருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, அதை தொடர்ச்சியாக ஓதியிருக்கின்றார்கள். கானன் நபியு, ரசூலுல்லா ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றால், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக செய்யக்கூடிய ஒரு விடயம். இடையிலே அது சுன்னா என்ற அடிப்படையிலே விடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வளமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாகிறது. அது மட்டுமல்ல, சஜிதாவுடைய இடங்கள் வரும்போது அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்திருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது சுஜூது திலாவாவுடைய இடங்கள் வந்தால் அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே சுஜூத் செய்வார்கள். அபூ ராஃபி என்பவர் அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் இஷா தொழுகையை தொழுதேன். அப்பொழுது அவர்கள் இதஸ்ஸமா உன் ஷக்கத் என்ற சூறாவை ஓதி சுஜூத் செய்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், இது என்ன என்று.
அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுத நேரத்தில் நான் இவ்வாறு சுஜூத் செய்திருக்கிறேன். ஃபல அஸாலு அஸ்ஜுது ஃபீஹா ஹத்தா அல்கா. எனவே நான் அவர்களை சந்திக்கும் வரையில், மரணிக்கும் வரையில் நான் இப்படி சுஜூதை செய்து கொண்டே இருப்பேன் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இப்படியான சுஜூதுடைய இடங்கள் வந்தால் சுஜூத் செய்யவும் ஏலும், அதை விடவும் முடியும் என்பதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துன் நஜ்மை ஓதி காட்டுகின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்யவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சூரத்துன் நஹலை மிம்பரில் வைத்து ஓதுகிறார்கள். மிம்பரில் இருந்து இறங்கி அவர்கள் சுஜூது திலாவா செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் இன்னொரு வாரம், அடுத்த வாரம் அதே சூரத்துன் நஹலை ஓதிவிட்டு அவர்கள் சுஜூத் செய்யாமல் விடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள், இன்னா நமுர்ரு பிஸ் சுஜூத், நாம் சுஜூதுடைய வசனங்களை ஓதுகின்றோம். யார் சுஜூத் செய்கின்றாரோ அவர் சுன்னாவுக்கு நேர்பட்டு விட்டார். ஃபகத் அஸாப வமல்லம் யஸ்ஜுத், யார் சுஜூத் செய்யவில்லையோ ஃபலா இஸ்ம அலைஹி, அவருக்கு குற்றம் கிடையாது என்ற ஒரு செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே 1077வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது பொதுவாக நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு செய்தி. சுஜூது திலாவா என்பது சுன்னா. அந்த இடங்கள் வரும்போது சுஜூது திலாவா தொழுகையிலும் தான், தொழுகைக்கு வெளியிலும் தான் செய்வது சுன்னா. அதை விடுவதற்கும் அனுமதி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது அல் குர்ஆனிலே எத்தனை சுஜூது திலாவாக்கள் இருக்கின்றன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை இடத்திலே இந்த சுஜூதை செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டியது. அதாவது இன்று இலங்கை போன்ற நாடுகளிலே, விசேஷமாக தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்திலே இந்த சுஜூதுடைய விடயத்திலே பல குழப்பமான நிலைமைகள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இந்த விடயத்தில் பாமர மக்கள் மட்டுமல்ல, உலமாக்கள் கூட இவ்விடயத்தில் சரியான புரிதல் இல்லாமல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்விடயத்தில் ஆரம்பமாக உலமாக்கள், துல்லாபுல் இல்ம், மார்க்கத்தை தேடக்கூடிய மாணவர்கள் இந்த விடயத்தை முதலாவதாக விளங்க வேண்டி இருக்கின்றது. இந்த விடயத்தை விளங்குறதுக்கு முன்னால் நாம் உசூலுல் ஃபிக், உசூலுல் ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட சில அடிப்படையான சில விடயங்களை நாங்கள் புரிய வேண்டி இருக்கின்றது. அந்த அடிப்படைகளை புரிஞ்சாதான் இந்த சுஜூது திலாவாவுடைய விடயத்தில் வரக்கூடிய அம்சங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, சூரத்து சஜிதா, அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ் சஜிதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவில் சுஜூது திலாவா இருக்கின்றதா? அந்த சூறாவிலே சுஜூது திலாவா செய்வது சுன்னா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக ஹதீஸ்களில் கிடையாது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து சஜிதாவை ஓதி சுஜூத் செய்ததாக வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது. எனவே நமது ஆதாரம் அல் குர்ஆனும் சுன்னாவும். எனவே அல் குர்ஆனிலே சுன்னாவிலே இப்படி ஒன்று கிடையாது. எனவே இப்படி செய்வது சுன்னத் அல்ல என்று சிலர் வாதிட்டு வருகின்றார்கள். எனவே
சில குறிப்பிட்ட சூறாக்கள் சூரத்துன் நஜ்ம், சூரத்துன் நஹல், அதே போன்று இன்ஷிகாக், அது போன்ற இக்ரா, அலக்ன்னு சொல்லப்படக்கூடிய சூறா, இது போன்ற இடங்களிலே தான் சூரத்து அதாவது சஜிதத்து திலாவா இருக்கின்றதை தவிர மற்ற இடங்களிலே இப்படி சுஜூது திலாவா செய்வது பித்அத்து அல்லது ஆதாரத்துக்கு அப்பாற்பட்டது என்ற கருத்தை இன்று சிலர் பதிந்து வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த குழப்பம் இலங்கையில் சமீப காலமாக ஏற்பட்ட ஒரு குழப்பம். சுமார் ஒரு 15-20 வருடங்களாக பேசுபொருளாகியுள்ள ஒரு விடயம்தான் இந்த விடயம். மாற்றமாக இதற்கு முன்னர் இலங்கையிலும் தான், முழு உலகத்திலும் தான், அரபு பேசக்கூடிய மக்களும் தான், தமிழ் பேசக்கூடிய மக்களும் தான், மொழி வேறுபாடின்றி, மதுஹபுகள் வேறுபாடின்றி, நாடுகள் வேறுபாடின்றி எல்லோருமே செய்து வரக்கூடிய ஒரு சுன்னாவாக இந்த சுஜூது திலாவா, விசேஷமாக அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜ்தா என்ற அந்த சூறாவிலே அதாவது சுஜூத் செய்வது அமல்ல இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதில் மதுஹபுகளுக்கு இடையில் வித்தியாசம் கிடையாது. நாம் விசேஷமாக பேசுவது அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜ்தா என்ற அந்த சூறாவிலே 15வது வசனத்தை ஓதியதற்கு பின்னால் சுஜூது திலாவா செய்வதென்பது முழு உலகத்திலும் அறியப்பட்ட ஒரு சுன்னாவாக இன்று அல்ல, அன்று தொடக்கம் சஹாபாக்களுடைய காலம் தொடுத்து சலஃபு சாலிஹீங்களுடைய காலம், அதுக்கு பின்னால் உள்ள காலங்கள் எதிலும் கருத்து முரண்பாடின்றி நடைபெறக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இந்த பிரச்சனை சிக்கல் எப்பொழுது உருவாக தொடங்கியதென்றால், தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களிடத்தில் ஒரு ஃபித்னா அல்ல ஒரு குழப்பம் உருவாக்கப்படுகின்றது. அதாவது சஹாபாக்களை ஆதாரமாக எடுக்க முடியாது, சஹாபாக்களுடைய சொல் செயல்கள் ஆதாரமாக மார்க்கத்துக்கு ஆதாரமாக இருக்க முடியாது, இஜ்மா என்று சொல்லப்படக்கூடிய ஏகோபித்த கருத்து அது ஒரு ஆதாரமாக எடுக்கப்பட முடியாது என்ற ஒரு குழப்பம் உருவாக்கப்பட்டபடியால் தான் இந்த செய்தியிலே சுஜூது திலாவாவிலே பிரச்சனை வந்தது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆரம்பமாக கௌலு சஹாபி, சஹாபியுடைய கூற்று, சஹாபியுடைய செயல் ஆதாரமாக கொள்ளலாமா, இஸ்லாமிய ஒரு ஆதாரமாக கொள்ளலாமா, குர்ஆன் சுன்னாவை போன்ற ஒரு ஆதாரமாக எடுக்கலாமா, அதற்கு அடுத்ததாக இஜ்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று இருக்கின்றதா, அது ஆதாரமாக எடுக்கப்பட முடியுமானதா என்பது பற்றி நாம் சுருக்கமாக ஆரம்பத்திலே விளங்க வேண்டி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு சஹாபி இஜ்திஹாதுக்கு இடமில்லாத ஒரு விடயத்திலே சிந்தனையால் கூற முடியாத மறைவான ஒரு அம்சம் ஒன்றை அல்லது முன் சென்ற காலத்தில் நடந்த செய்தியொன்றை அல்லது மர்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை அல்லது குறிப்பிட்ட வணக்க முறைமையொன்றை, வணக்கம் இப்படித்தான் இந்த இபாதத் செய்யணும் என்ற விளக்கத்தை அல்லது ஒரு இபாதத்துக்குரிய நன்மை பற்றி அல்லது ஒரு செயலுக்குரிய தண்டனை பற்றி கூறுமிடத்து அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்ததாக அவர் கூறாவிடினும் அது ஆதாரத்துக்குரியது. இதற்கு சொல்லுவார்கள் மௌகூஃபுன் லஹு ஹுக்முர் ரஃப் அல்ல அல் மர்ஃபூ ஹுக்மன், அல் மௌகூஃபு லஃப்தன் அல் மர்ஃபூ ஹுக்மன். இது சஹாபியுடைய கூற்றாக செயலாக இருந்தாலும் இது தீர்ப்பு ரீதியாக சட்ட ரீதியாக மர்ஃபூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது போல. இமாம் துக்தூர் மஹ்மூத் அத்-தஹான் ரஹிமஹுல்லா தைசீர் முஸ்தலஹ் ஹதீஸ் என்ற நூலில்
அல் மர்ஃபூ ஹுக்மன் என்ற விடயத்தை விளங்கப்படுத்தும் போது இஜ்திஹாதுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியை ஒரு சஹாபி கூறினால், அல்லது மறைவான ஒரு விடயத்தை பற்றி, அல்லது நாளைய நாட்களிலே எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி, அல்லது ஒரு செயலை செய்தால் இப்படி சவாபுண்டு, ஒரு செயலை செய்தால் இப்படி தண்டனையுண்டு என்று ஒரு சஹாபி கூறினால், அல்லது அவர் இஜ்திஹாதுக்கு இடமில்லாத ஒரு விடயத்திலே ஒரு இபாதத்தை ஒரு முறைமையிலே கூறினால், அல்லது கானு யஃஅலூன கதா, சஹாபாக்களுடைய காலத்தில் இப்படித்தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க, உமிர்னா கதா நுஹீனான் கதா, இப்படி நாங்கள் செய்ய ஏவப்பட்டோம், இப்படி செய்வதற்கு விளக்கப்பட்டோம், மின சுன்னதி கதா, சுன்னாவில் இது உள்ளது என்று அவர் சொன்னால் இதற்கு மர்ஃபூ ஹுக்மன், அதாவது தீர்ப்பு ரீதியாக இதை மர்ஃபூ என்று கருதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்ததாக அது கருதப்படும் என்ற செய்தியை அவர்கள் மட்டுமல்ல, உசூல் ஃபிக்ஹ் துறையிலே எழுதின உலமாக்கள் அனைவருமே இதை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இமாம் முஹம்மது அமீன் ஷங்கீத்தி முதக்கிரத்துன் ஃபி உசூலில் ஃபிக்ஹ் என்ற கிதாபிலும், அதே போன்று அல்லாமா அப்துல்லா இப்னு சாலிஹ் ஃபௌசான் ஷர்ஹுல் வரகாத்திலையும், அதே போன்று ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அல் உசூல் மின் இல்மில் உசூல் போன்ற கிதாபுகளையும் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே ஒரு விடயம் ரஅயை கொண்டு, வெறுமனே சிந்தனையை கொண்டு சொல்ல முடியாத ஒரு விடயத்தை ஒரு சஹாபி சொல்கிறார் என்றால், ஒரு இபாதத்தை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவர் சொந்த கருத்திலே அதை செய்ய முடியாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை கண்டதனால்தான் அவர் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் ஒரு பித்அத்தை அவர் உருவாக்க முடியாது. அப்படி ஒரு பித்அத்தை உருவாக்கினால், ஒரு நூதனத்தை செய்தால், ஏனைய சஹாபாக்கள் அதற்கு கருத்து முரண்பட்டிருப்பார்கள். ஒரு சஹாபி ஒரு செயலை செய்ய, அந்த செயலை, அதுவும் விசேஷமாக ஒரு இபாதத்தை செய்ய, அல்லது ஒரு இபாதத் இப்படி இருக்கின்றது என்று சொல்ல, ஏனைய சஹாபாக்கள் அனைவரும் வாய்மூடி இருந்து அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அது ஆதாரம் மட்டுமல்ல, அது ஒரு இஜ்மாவாக, ஏகோபித்த முடிவாக கருதப்படும். எனவே முன்கூறப்பட்ட விடயத்திலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு விடயத்தை ஒரு சஹாபி தனது சொந்த சிந்தனை மூலமாக விளங்கி சொல்கின்றார் என்றால் அதனை ஆதாரமாக கொள்ள முடியாது. அதே போன்று ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொல்ல, ஒரு கருத்தை சொல்ல, அதனை மறுத்து இன்னொரு சஹாபி கருத்து தெரிவித்தார் என்றால் அதனையும் ஆதாரமாக கொள்ள முடியாது. ஒரு சஹாபி மார்க்க விடயம் ஒன்றை கூற, இன்னொரு சஹாபி அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இது இஜ்திஹாதுடைய மசாயில்களிலே நிறைய சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதே போன்று ஸைத் இப்னு சாபித், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் பல மஸ்அலாக்களிலே கருத்து முரண்பட்டார்கள் இஜ்திஹாதுக்குரிய விடயங்களில். எனவே இதிலே எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு மிக நேர்பாடாக இருக்கின்றது என்பதை பார்த்து ஒரு முஜ்தஹித் முடிவெடுக்க வேண்டுமே தவிர, அதில் ஒருவருடைய கூற்று இன்னொருவருடைய கூற்றுக்கு எதிரான ஆதாரமாக கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று இன்னொரு விடயத்தையும் விளங்க வேண்டும். ஒரு சஹாபி மார்க்க விடயம் ஒன்றை கூற, அது மக்களிடம் பரவலாக அறியப்பட்டிருக்க, மற்ற சஹாபாக்கள் யாருமே அதற்கு மாற்று கருத்து தெரிவிக்காத பட்சத்திலே அதனையும் ஆதாரமாக கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, அதனை ஒரு இஜ்மாவாக, ஏகோபித்த முடிவாகவும் கருதப்படும் என்பதை உசூல் ஃபிக்ஹை எழுதிய உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். கௌலு சஹாபி இதன் தஷர வலம் யுகாலஃப். எனவே கௌலு சஹாபி
அல்லதி ஹாலஃபஹு சஹாபியுன் ஆகர், அது ஆதாரமாக கொள்ளப்பட மாட்டாது. கௌலு சஹாபி அல்லதி லம் யுகாலிஃபு அஹது மினஸ் ஸஹாப இதன் தஷர பைன ஸஹாப வலம் யுன்கிர்ஹு அஹதுன் வலம் யுகாலிஃபு அஹதுன் ஃபஹுவ ஹுஜ்ஜத்துன் என்பதை உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொன்னால் அது எப்படிப்பட்ட கருத்து, அது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விடயமா அல்ல இஜ்திஹாதுக்கு இல்லாத ஒரு விடயமா என்பதை வைத்து அதிலே ஆதாரமா இல்லையா என்ற முடிவு எடுக்கப்படும். ஆக சுஜூது திலாவா செய்ய வேண்டிய இடங்கள் ஒரு சஹாபி இஜ்திஹாத் மூலமாக விளங்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது தௌகீஃபியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் சொல்லாமல் ஒரு சஹாபி நினைத்த விதத்திலே இந்த இடங்களெல்லாம் சுஜூத் செய்ய முடியாது. எனவே ஒரு சஹாபி அல்ல, பல சஹாபாக்கள் இந்த சுஜூது திலாவா வரக்கூடிய இடங்களிலே சுஜூத் செய்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜ்தா என்ற சூறாவை ஓதும் போது சஹாபாக்கள் சுஜூத் செய்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த சஹாபாக்கள் ஒரு இடத்துல சுஜூத் செய்கிறார்கள், தௌகீஃபியத்தான, அதாவது இஜ்திஹாதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயத்தில் ஒரு சஹாபி ஒரு இபாதத்தை செய்கிறாங்கண்டா அது ஆதாரமாக கொள்ளப்படும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த சுஜூது திலாவா அலிஃப் லாம் மீம் தன்சீலு சஜ்தா என்ற சூறாவிலே வரக்கூடிய சுஜூது திலாவா மஷ்ரூ சுன்னா என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய சில ஆதாரங்களினூடாக நாங்கள் நிரூபிக்க இருக்கின்றோம். எனவே ஒரு சஹாபி மட்டுமல்ல, இதிலே பல சஹாபாக்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் செய்தது ஒரு இபாதத், எனவே அது ஒரு ஆதாரம். அவர்கள் மார்க்கத்திலே பித்அத்துகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஜ்மா என்பது ஆரம்பமாக பார்த்தோம் கௌலு சஹாபி எப்பொழுது ஆதாரமாக எடுக்கப்படும், எப்பொழுது ஆதாரமாக எடுக்கப்பட மாட்டாது என்ற கருத்தை பேசினோம். அதுக்கு அடுத்ததாக இஜ்மா என்பது இஸ்லாத்தின் ஆதாரமா இல்லையா என்பதை முதலில் நாங்கள் புரிய வேண்டும். இஜ்மா என்பது இஸ்லாத்துடைய ஆதாரங்களில் ஒன்று. இஜ்மாவை மறுத்தவர்கள் யாரும் கிடையாது உலமாக்கல்ல. இஜ்மா என்று சொல்லப்படுவது குர்ஆன் சுன்னா என்ற அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே வந்த இன்னொரு ஆதாரம். எனவே சுன்னாவிலே வந்த பல விடயங்களிலே உலமாக்கள் கருத்து முரண்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் பல்லாயிரக்கணக்கான விடயங்களிலே உலமாக்கள் இஜ்மா ஏகோபித்திருக்கின்றார்கள். உதாரணமாக தொழுகை கடமை என்பதற்கு குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் இருப்பது போன்றே இஜ்மாவும் அதுக்கு ஆதாரம். ஜக்காத் கடமை என்பதற்கு இஜ்மாவும் ஒரு ஆதாரம். அதாவது ஜக்காத் கடமை என்ற விடயத்திலே யாருமே கருத்து முரண்பாடு பேசவில்லை. அதே போல் வசியத்து, அதே போன்ற பின்னால் எத்தனையோ நாங்கள் அதாவது இபாதத்துகளை பார்க்கலாம், அல்ல கொடுக்கல் வாங்கல்களை பார்க்கலாம். இது அனைத்தை பற்றியும் உலமாக்கள் பேசக்கூடிய நேரத்திலே இது மஷ்ரூ என்பதற்கு ஆதாரம் குர்ஆனும் சுன்னாவும் இஜ்மாவும் என்று ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே தஸ்புத்து மஷ்ரூஇய்யத்து பில் கிதாபி வஸ் சுன்னத்தி வல் இஜ்மா அல் அஸ்லு ஃபி மஷ்ரூஇய்யத்திஹி அல் கிதாபு வஸ் சுன்னத்து வல் இஜ்மா தல்ல அலா மஷ்ரூஇய்யத்திஹி அல் கிதாபு வஸ் சுன்னத்து வல் இஜ்மா. உதாரணத்துக்கு வசியத்தை பற்றி சொல்லும்போது அது மஷ்ரூஅத்துன் பில் கிதாபி வஸ் சுன்னத்தி வல் இஜ்மா. இப்படியாக குர்ஆன் சுன்னாவோடு இஜ்மாவையும் ஆதாரமாக காட்டுகின்றார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஜஹ்ரியத்தான தொழுகையில் இமாமுக்கு பின்னால் அந்த சப்தம் போட்டு இமாம் ஓதக்கூடிய தொழுகையில், அதாவது
மஅமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதோன்மா இல்லையா? இதில் இஜ்மா இல்லை, இதில் கருத்து வேற்றுமை இருக்குது. உலமாக்கள்ல 2 கருத்து இருக்குது. ஆனால் லுஹருடைய தொழுகை 4 ரக்காத் என்பதில் கருத்து வேற்றுமை கிடையாது, அது இஜ்மா. எனவே குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோட அதில் இஜ்மாவும் வருகின்றது. எனவே இஜ்மா வரும்போது அது சுன்னா பலப்படுகின்றது, அது இன்னொரு ஆதாரமாக கருதப்படுகின்றது. எப்பொழுது ஒரு மஸ்அலாவிலே இஜ்மா ஏகோபித்த முடிவு வருகின்றதோ அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. இஜ்மா ஆதாரம் என்பதற்கான ஆதாரம் என்ன என்பதை பற்றி நாம் பேசினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم. யார் ரசூலுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு நேர்வழி கிடைத்ததுக்கு பின்னால் யார் மாற்றம் செய்கிறார்களோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்களுடைய பாதை அல்லாமல் வேறொரு பாதையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே அவர்களை விட்டுவிடுவோம், அவர்களை நரகத்திலே நுழைவித்து விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உசூல் ஃபிக்ஹ் துறையிலே முதன்மையாக புத்தகம் கிதாப் எழுதியவர்கள், ரிசாலா என்ற கிதாபை. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தின் மூலமாக இஜ்மா ஆதாரம் என்பதற்கான ஆதாரம் இருக்கின்றது. ஏனென்றால் சபீலுல் முஃமினீன பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். எனவே சபீல் முஃமினீனை விட்டுவிட்டு வேறொரு பாதையை பின்பற்றுவது வழிகேடு. எனவே சபீலுல் முஃமினீன் என்பது இஜ்மா. எனவே சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், விசேஷமாக சஹாபாக்களுடைய காலத்தில், அதுவும் சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்தில் ஒரு மார்க்க அம்சத்திலே எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு கருத்தை சொன்னால் அது சபீலுல் முஃமினீன். அந்த சபீலுல் முஃமினீனை விட்டு வேறு வழிகளை தேடுவது வழிகேடு என்ற கருத்தை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால தான் இப்னு ஹஸ்முல் லாஹிரி அவர்கள் மராத்திபுல் இஜ்மா என்ற ஒரு கிதாபை எழுதினார்கள். இப்னுல் முன்திர் ரஹிமஹுல்லாஹ் அல் இஜ்மா அல்ல கிதாபுல் இஜ்மா என்ற கிதாபை எழுதினார். இதில் நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்கள் அல்ல ஆயிரக்கணக்கான மஸ்அலாக்கள்ல உலமாக்கள் ஏகோபித்தார்கள் அஜ்மஉ இத்தஃபகு என்ற அந்த வார்த்தைகளை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மஸ்அலாக்களை அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். இதில் யாரும் கருத்து முரண்பாடு பேசவில்லை. எனவே இந்த விடயங்களிலே கருத்து வேறுபாடு பேசக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவைகளை தொகுத்திருக்கின்றார்கள். எனவே இஜ்மா என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் ஒரு மார்க்க விஷயத்தில் முஜ்தஹிதான உலமாக்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆய்வு செய்து சட்டம் எடுக்கக்கூடிய உலமாக்கள் ஒரே தீர்ப்பை கூறுவார்கள் என்றால், எந்த கருத்து முரண்பாடுமின்றி மார்க்க சட்டம் ஒன்றை கூறுவார்கள் என்றால் இதனைத்தான் நாங்கள் இஜ்மா என்று சொல்கிறோம். எனவே ஃபுகஹாக்கள் தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நோன்பு, தயமும், வசியத்து இது போன்ற அம்சங்களை பற்றியெல்லாம் விளங்கப்படுத்தும் போது, அதனை துவங்கும் போதே இதுக்கு ஆதாரம் குர்ஆன், சுன்னா, இஜ்மா என்று அவர்கள் ஆதாரம் காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மதி லா தஜ்தமிஉ அலா ضலால, என் உம்மத்து வழிகேட்டில் தவறில் ஒன்று சேர மாட்டாது என்று தெளிவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய வழிகளில் சில பேச்சுக்கள் இருந்தாலும் இது பல வழிகள் மூலமாக வருவதனால் இது சஹீஹான ஹதீஸ் என்று உலமாக்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்ல, அல் முத்தவாத்திருல் மஅனவி என்று சொல்லப்படக்கூடிய அளவு இது பல வழிகளால் ரிவாயத் செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த உம்மத் ஒரு மார்க்க விஷயத்திலே ஒன்றுபட்டு ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்றால் அது வழிகேடாக தவறாக இருக்க முடியாது. எனவே சஹாபாக்கள் அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜ்தா என்ற இடத்துல அந்த சூறால இந்த 15வது வசனத்தில்
சுஜூது திலாவா செய்தார்கள் என்றால், அதை யாருமே மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது மார்க்கம், அது நபி வழி. நபி வழியில் ரசூலுல்லாஹ் செய்ததா குறிப்பான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் சஹாபாக்கள் ஒன்றுபட்டு செய்ததினால் இது நாங்கள் ஆதாரமாக கருதுகிறோம். அவர்கள் பித்அத்தை செய்யக்கூடியவர்களாகவோ அல்லது ஒருவர் பித்அத்தை செய்ய மற்றவர்கள் அதை எதிர்க்காமல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவோ இருக்கவில்லை. எனவே சஹாபாக்களுடைய காலத்திலே அறியப்பட்ட இபாதத் இன்றும் நமக்கு இபாதத், அது மஷ்ரூ என்ற ஒரு கருத்தை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் கூறிய அந்த வசனத்திலே சபீலுல் முஃமினீன், முஃமின்களுடைய பாதை என்று ஒன்றை சொல்லியிருக்கிறான். முஃமின்களுடைய பாதையிலே முதன்மையான பாதை அந்த சஹாபாக்களுடைய பாதை. அந்த சஹாபாக்களுடைய பாதை வழிமுறையை விட்டுவிட்டு நாம் வேறு வழிமுறைக்கு செல்வது வழிகேடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உம்மத் ஒரு விடயத்தில் இஜ்மா ஏகோபித்து கருத்து சொல்லிவிட்டதென்றால், இஜ்மா என்பது சுபூத்தாகிவிட்டால், அது உறுதியாகிவிட்டால் சில விடயங்களை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இஜ்மா என்பது எங்களுக்கு உறுதியான வழி மூலமாக தெரிய வந்தால் அதை பின்பற்றுவது அவசியம், அதற்கு மாற்றம் செய்யக்கூடாது. இந்த இஜ்மா ஏகோபித்த முடிவு உண்மை சவாப், அது மாற்றமாக தவறாக பிழையாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, யாராவது சஹாபாக்கல்ல அல்லது சலஃபு சாலிஹீன்கள்ல யாரும் நஸ்ஸுக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு மாற்றமாக இஜ்மா ஏகோபித்த முடிவொன்றுக்கு வர முடியாது. எனவே இஜ்மா ஒன்று உறுதியாகிவிட்டால் நாங்கள் அந்த கருத்துக்குரிய ஆதாரம் என்ன என்பதை பற்றி கூட நாம் பார்க்க அவசியமில்லை. சுகூத்து நக்லி தலீலில் இஜ்மா வல் இஸ்திக்னாஉ பினக்லில் இஜ்மா அன் நக்லி தலீலிஹி. இஜ்மா நக்ல் பண்ணுவது மூலமாக இஜ்மா ஒன்று சுபூத்தாவிட்டா, அது உறுதியாக தெரிய வந்துட்டா, அதற்குரிய இந்த விஷயத்துக்குரிய ஆதாரம் என்ன என்பதை கூட தேட அவசியமில்லை. காரணம் என்னவென்றால், அதை இஜ்மா என்ற விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம்டா அது சஹாபாக்கள் வெறுமனே செய்திருக்க மாட்டார்கள், ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டலோடு தான் அதை செய்திருப்பார்கள், அந்த முடிவுக்கு வந்திருப்பார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி அழகாக அவர்களுடைய ஃபத்தாவாவிலும் அவர்களுடைய ஏனைய கிரந்தங்களும் பேசியிருக்கிறார்கள். ஷர்ஹுல் கௌகபில் முனீரில் உலமாக்கள் அந்த கிதாபில் பேசியிருக்கிறார்கள். அதே போன்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இஜ்மா என்பது இன்னொரு ஆதாரமாக கருதப்படும் என்றும் சொல்வது மட்டுமல்ல, எந்த ஒரு மஸ்அலாவிலும் இத்திஃபாக் இஜ்மா வருமண்டா அதற்கு நஸ்ஸொன்றிருக்கும், அதற்கு ஆதாரம் ஒன்றிருக்கும். அதை அறிந்தவர்கள் அறிந்திருப்பார்கள், அல்ல அறியாதவர்கள் அறியாமல் இருப்பார்கள். ஆனால் நஸ்ஸொன்றில்லாமல், ரசூலுல்லாஹுடைய ஒரு சுன்னா இல்லாமல் இஜ்மா வர முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் இஜ்மா கௌலு சஹாபி சம்பந்தமாக ஓரளவு பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், இந்த சுஜூது திலாவா அலிஃப் லாம் மீம் தன்சீல சஜிதா என்ற சூறாவில் சுஜூத் இருக்கின்றதா, அதிலே இஜ்மா இருக்கின்றதா என்று பார்த்தால், இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் ஷர்ஹு ஸஹீஹுல் புகாரியில் சொல்கிறார்கள், வல் ஃபுகஹாஉ முஜ்மிஊன அலா சுஜூத் ஃபீ சூரத்தி தன்சீல். சூரத்து தன்சீல் சுஜூத் இருக்கின்ற விடயத்தில் ஃபுகஹாக்கள் இஜ்மா ஏகோபித்திருக்கின்றார்கள். அதே போல இமாம் இப்னு ஹஸ்ம் அல்-ஸாஹிரி மராத்திபுல் இஜ்மா என்ற கிதாபுல வத்தஃபகு
இத்தஃபகு அலா அன்னஹு லைஸ ஃபில் குர்ஆனி அக்ஸர் மின் 15 சஜ்தத்தன். குர்ஆன்ல 15 சுஜூதுகளுக்கான கூடுதலாக சுஜூது திலாவா கிடையாது என்ற விடயத்தில் இத்திஃபாக்காக இருக்கின்றார்கள், ஏகோபித்திருக்கின்றார்கள். எனவே அல் குர்ஆனிலே 15 கூடுதலாக சுஜூது திலாவா இல்லை என்ற விடயத்திலும் 10 விட குறைவாக சுஜூது திலாவா இல்லை என்ற விடயத்திலும் உலமாக்கள் ஏகோபித்திருக்கின்றார்கள். எனவே அல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரத்து காஃபுக்கு பின்னால் வரக்கூடிய சூறாக்கள், அதாவது சூரத்து நஜ்ம், இன்ஷிகாக், அல் அலக் போன்ற அந்த சூறாக்களில் வரக்கூடிய அந்த சுஜூது திலாவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் செய்தார்களா என்ற விடயத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கருத்து வேற்றுமை தெரிவித்திருக்கின்றார்களே தவிர மற்றபடிக்கு அதுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய சூரத்துல் ஹஜ்ஜுடைய 2வது அந்த சுஜூது திலாவா செய்தார்களா இல்லையா என்பதிலே ஒரு கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அதே போல சூரத்து சாதில் வரக்கூடிய அந்த சுஜூது திலாவாவா அல்லது சுஜூது ஷுக்ரா என்பதிலே ஒரு கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அதுக்கு மாற்றமாக ஏனைய சுஜூது திலாவாக்களிலே உலமாக்களிடத்திலே கருத்து வேற்றுமை கிடையாது. இதை அல் முஹல்லா பில் ஆசார் என்ற கிதாபில் பார்க்கலாம், அல் இஸ்தித்கார் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் கிதாபில் பார்க்கலாம், அல் காஃபி ஃபி ஃபிக்ஹில் இமாம் அஹ்மத் என்ற அந்த கிதாபில் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். ஃபத்துல் பாரியில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இந்த இஜ்மாவை நக்கல் பண்ணியிருக்கிறார்கள். இந்த இஜ்மா நக்கல் பண்ணுறதுக்கு ஆதாரம் என்ன என்று நாங்கள் பார்த்தா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தெளிவாக வருகின்றது. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் தெளிவாக வருகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் தெளிவாகவே வருகின்றது. இவைகள் முசன்னஃபு இப்னு அபி ஷைபா, முசன்னஃப் அப்துர் ரஸாக் போன்ற கிதாபுகளில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அதில் ஒரு ஹதீஸில் வருது, அதாவது ذكر عبد الرزاق عن ابن جريج قال أخبرني إكرمة بن خالد أن سعيد بن جبير أخبره أنه سمع ابن عباس رضي الله عنهما وابن عمر رضي الله عنهما يعدان كم في القرآن من سجدة فقال الأعراف والرعد والنحل وبنو إسرائيل ومريم والحج أولها والفرقان وتاسين وألف لام ميم تنزيل وصاد وحاميم السجدة 11 سجدة. قال وليس في المفصل منها شيء. முஃபஸ்ஸல்ல இல்லாமல் இப்படி 11 இடத்துல சுஜூத் இருப்பதாக இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் எண்ணினார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதிலே இப்னு ஜுரைஜ் இக்ரிமாவை தொட்டும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர் முதல்லிஸாக இருக்கிறார். அதனால் இதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பதில் உலமாக்களிடத்தில் பேச்சிருக்கின்றது. ஆனாலும் இப்னு ஜுரைஜ் முதல்லிஸா இருந்தாலும் சர்ரஹ பிஸ்ஸமா அக்பரணி என்று அவர் சொன்னதுனால அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இதை தவிர வேறு சில ரிவாயத்துகளில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஸாயிமு சுஜூதி சுஜூதுல் குர்ஆன், சுஜூதுல் குர்ஆனில் அதாவது அஸாயிமு சுஜூத், சுஜூதுகளில் வலியுறுத்தப்பட்ட சுஜூதன்னு சொல்லி அலிஃப் லாம் மீம் தன்சீல், ஹாமீம் தன்சீல், ஒன் நஜ்ம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லப்படக்கூடிய 4 சூறாக்களையும் சொல்கின்றார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற அந்த சஹாபாக்கள், அது மட்டுமல்ல சயீத் இப்னு ஜுபைர் போன்ற தாபிஈங்கள், உபைத் இப்னு உமைர் போன்ற தாபிஈங்கள், இது போன்ற பல தாபிஈங்கள், தாவூஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாபிஈ, இது போன்ற பல சஹாபாக்களும் தாபிஈங்களும் இந்த இடத்திலே சுஜூது திலாவா இருக்கின்றது என்பதை நக்கல் பண்ணியிருக்கின்றார்கள், அறிவித்திருக்கின்றார்கள். இதிலே உலமாக்கள் யாருமே எந்த கருத்து
வேறுபாடும் கொள்ளவில்லை. அதனால்தான் அக்காலம் தொடுத்து இக்காலம் வரையிலே உலமாக்கள் ஃபுக்ஹாக்கள் ஆயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் யாருமே எந்த இடத்திலும் இந்த அலிஃப் லாம் மீம் தன்சீலு சஜிதா என்ற சூறாவிலே அந்த சுஜூது திலாவா இருக்கின்றதா இல்லையா என்ற விடயத்தில் கருத்து வேற்றுமை ஒன்றை சொல்லவில்லை. மாற்றமாக அதிலே ஏகோபித்த கருத்தை தான் ஃபுக்ஹாக்கள் அதிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே நாம் வினயமாக கேட்பது உலமாக்களிடத்திலே, நீங்கள் கிதாபுகளை பிரட்டுங்கள். ஃபுக்ஹாக்கள் ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்கள் மாலிகியாக்கள் ஹனாபிலாக்கள் வாஹிரியாக்கள் என்று நிறைய ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகங்களிலே எங்கு சரி ஒரு மூலையிலே அலிஃப் லாம் மீம் தன்சீல சஜிதா என்ற சூறாவிலே சஜிதா திலாவா இல்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் எங்களுக்கு நக்கல் பண்ணுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய ஷஹோர்களே, இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுஜூது திலாவாவுடைய இடங்களை விளங்கப்படுத்தும் போது சஜிதத்தன் அந்த குர்ஆனிலே 14 சஜிதா இருக்கின்றது. அதற்குரிய ஆதாரம் என்னவென்றால் அது அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த சஜிதாக்கள் 14 தான் இருக்கின்றது. அவர்கள் சாதுடைய அந்த சஜிதாவை கணக்கெடுக்காம சொல்கிறார்கள். பின்னால் வரக்கூடிய இடத்துல சாதுல வரக்கூடிய அந்த சஜிதாவும் 1 என்று கருதி அவர்கள் 15 என்று சொல்கிறார்கள். ஆனால் லா தஸீது வலா தன்குஸ், அதை விட கூடவும் மாட்டாது குறையவும் மாட்டாது என்று சொல்லிவிட்டு வத்தலீலு, இதற்கான ஆதாரம் அஸ்ஸுன்னா சுன்னாவாகும். فإن أهل العلم உலமாக்கள் தத்தப்பவு ஆயாத்தி சுஜூதுடைய வசனங்களை அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். ஃபமின்ஹா மா ஸஹ மர்ஃபூஅன், அதிலே சிலது மர்ஃபூஅன் ரசூலுல்லாஹ் செய்ததாகவே வந்திருக்கின்றன, சஹீஹா வந்திருக்கின்றன. வமின்ஹா மா ஸஹ மௌகூஃபன், இன்னும் சிலது அதிலே மௌகூஃபன் சஹாபாக்கள் செய்ததாக சஹீஹா வந்திருக்கின்றன. வல்லதி ஸஹ மௌகூஃபன் லஹு ஹுக்முர் ரஃப், இதெல்லாம் சஹீஹாக சஹாபாக்கள் செய்ததாக வந்திருக்கின்றதோ அதுக்கு ரஃப்உடைய ஹுக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததற்குரிய ஹுக்கும் தீர்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இவைகளெல்லாம் இஜ்திஹாதை கொண்டு சொல்லக்கூடிய விடயங்கள் அல்ல. ஃபஹிய தௌகீஃபிய்யா, இதெல்லாம் தௌகீஃபிய்யா, அதாவது இஜ்திஹாத் மூலமாக சிந்தனை மூலமாக சொல்லக்கூடியது அல்ல. இதெல்லாம் வஹீ மூலமாக சொல்லக்கூடிய விடயம் என்று விளங்கப்படுத்திவிட்டு அந்த 14 இடங்களிலே அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜிதாவுடைய அந்த வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன் என்ற வசனம் ஓதப்படும் போது சுஜூது திலாவா அந்த செய்ய வேண்டும் என்ற செய்தி அஷ்ஷர்ஹுல் மும்தி 4ஆம் ஜுஸ் 96 97 பக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜிதால அந்த சூறால வரக்கூடிய அந்த சுஜூது திலாவா இஜ்மாஅன், அது மட்டுமல்ல சஹாபாக்களுடைய இப்னு அப்பாஸ் இப்னு உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சஹாபாக்கள் மூலமாக வந்த ஒரு சுன்னா, அது ஒரு இபாதத். இந்த இபாதத் அவர்கள் இஜ்திஹாதை கொண்டு சொல்லவில்லை. எனவே சஹாபாக்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்கள் இந்த சுஜூத் வரக்கூடிய இடங்களிலே சுஜூத் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சுஜூத் வரக்கூடிய இடங்களில் சுஜூத் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சூறாவுக்கு அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜிதா என்று பெயர் சொல்லப்பட்டது. சஹாபாக்களுடைய காலம் தொடுத்து சலஃபு சாலிஹீன்களுடைய காலம் வரையில் அது மட்டுமல்ல, இதுவரையில் இந்த சூறாவுக்கு சஜிதா என்று பேர் சொல்லப்பட்டதும், அதே போல சூரத்து ஃபுஸ்ஸிலத்துக்கு ஹாமீம சஜிதா என்று பேர் சொல்லப்பட்டதும் இதிலே சஜிதா திலாவத் இருக்கின்றது என்பதற்கான ஒரு ஆதாரமாக அமைகின்றது. எனவே இந்த விடயத்தில் ஒரு சுன்னா என்ற அடிப்படையில் அதை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இருக்கின்றது. ஆனால் இதை சுன்னா அல்ல, இது மார்க்கம் அல்ல, இது வழிகேடு என்று சொல்வது வழிகேடாகும். எனவே இதை நீங்கள் சுன்னா என்ற அடிப்படையிலே விடுவது
பிரச்சனை இல்லை, ஓதலாம். நீங்கள் சூரத்து சஜிதா வரக்கூடிய அந்த இடத்துல, திலாவத் வரக்கூடிய இடத்துல அவைகளை நீங்கள் விடலாம். அது உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. செய்வது தான் சுன்னா. எனவே சுன்னாவை அமுல்படுத்துவதற்குத்தான் நாங்கள் மக்களை தூண்ட வேண்டும். வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த சூரத்து அலிஃப் லாம் மீம் தன்சீல், அதே போல சூரத்து தஹர் போன்ற இந்த சூறாக்கள் ஓதப்பட வேண்டும். அதை ஓதுவதுதான் சுன்னா. இடையில விடலாம் என்று சொல்வதை தவிர அதை விடுவது சுன்னா போல அதை இடைக்கிடை செய்ய வேண்டும் என்ற மாதிரியும் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சுன்னா என்பது பின்பற்றப்பட வேண்டியது, சுன்னாக்கள் பரத்தப்பட வேண்டியது. சுன்னா என்று அறிந்தால் அதனை செய்வது, அமுல்படுத்துவது சலஃபுகளின் வழிமுறை. அந்த அடிப்படையிலே அந்த சுன்னாவை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் மார்க்கம் இல்லை என்ற அடிப்படையிலே இது சுன்னா இல்லை, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட இல்லை என்ற அடிப்படையிலே அதை விடுவது இஜ்மாக்கு மாற்றம். இஜ்மாக்கு மாற்றம் செய்வது வழிகேடு என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விடயத்திலே நாங்கள் இதை பித்அத் என்று சொல்வது சலஃபு சாலிஹீங்கள் அனைவரையும் பித்அத் செய்தவர்கள் என்று குற்றஞ்சாட்டுவதாக அமைந்துவிடும். எனவே அந்த சலஃபு சாலிஹீங்கள் செய்த அந்த சுன்னா, அந்த மார்க்க விடயத்தை பின்பற்றி சரியான ஆதாரங்களை விளங்கி நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சரியானதை விளங்கி சுன்னாவை பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. குர்ஆன் சுன்னா என்று கூறி வழிகேட்டுக்கு சென்று விடாமல் சலஃபு சாலிஹீங்கள், சஹாபாக்கள், மன்ஹஜு சஹாபாக்கள் எப்படி இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கினார்களோ அந்த அடிப்படையிலே விளங்கி இந்த குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவதற்காக முன்வாருங்கள் என்று உலமாக்கள் அனைவரையும் அழைப்பு விடுத்தவனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் ஹக்கை ஹக்காக விளங்கி பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை தவிர்ந்து கொள்வதற்கும் ஹக்கை பின்பற்றுவதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா துணை புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.